10,000 கோடி ரூபாய் நாய்க்கு உயில் எடுத்திய ரத்தன் டாடா எதற்கு இப்படி செய்தார் தெரியுமா? இந்தியாவில் விரல் விட்டு எண்ணும் விதமாக டாப் தொழிலதிபர்களின் ஒருவராக இருந்தவர் ரத்தன் டாடா. அவர் மறைந்து இன்றுடன் ஓராண்டு ஆன நிலையில் அவரை பற்றி வெளியான இந்த தகவல் பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. என்ன மனுஷையா என்று அவரை வாய்விட்டு பாராட்டவும் செய்ய வைக்கிறது. ரத்தன் டாடாவுக்கு நாய்கள் என்றால் ரொம்பவும் பிடிக்கும். அதனால்தான் தனது மறைவுக்கு பிறகு தனது செல்ல நாய் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தனது 10,000 கோடி ரூபாயில் உயிலில் அவர் ஒரு பெரிய தொகையை தனது செல்ல நாய்க்கு ஒதுக்கியுள்ளார். இது குறித்த தகவலை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவின் மிகச்சிறந்த தொழிலதிபர்களில் ஒருவர்தான் ரத்தன் டாடா. கடந்த 1991ஆம் ஆண்டில் டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவராக பதவியேற்ற இவர் அந்நிறுவனத்தை பல மடங்கு விரிவுபடுத்தினார். இந்தியாவில் இருந்த டாடா குழுமத்தை உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்று பல உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்தார். ஆனால் வயது மூப்பின் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக அவர் வர்த்தகத்தில் ஈடுபடாமல் விலகி இருந்தார். இந்த சூழலில்தான் அவர் கடந்த ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். அவர் மறைந்து இன்றுடன் ஓராண்டு ஆகிறது. ரத்தன் டாடா மிகச்சிறந்த தொழிலதிபர் மட்டுமல்ல, பல சமூக சேவைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தவர். பல தொண்டு நிறுவனங்களுக்கும் ஏராளமாக நன்கொடை கொடுத்து வந்தவர். மேலும் அவருக்கு நாய்கள் மீது தனி அன்பு எப்போதுமே இருந்து வந்தது. அதன் காரணமாக டாடா குழுமத்திற்கு சொந்தமான தாஜ் ஹோட்டல்களில் தெரு நாய்களுக்கு தனி இருப்பிடமும் உணவும் வழங்கி பார்த்துக் கொள்வார்கள். மற்ற சிறிய ஹோட்டல்களில் தெரு நாய்களை அருகில் அண்டவிட மாட்டார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் தனது தாஜ் ஹோட்டல் நிர்வாகங்களுக்கு ரத்தன் டாடா தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். நாய்கள் ஹோட்டல்கள் முன்பு வந்து அமைதியாக இருந்தால் அதை எதுவும் செய்யக்கூடாது என்றும், மேலும் நாய்களுக்கு உணவு வழங்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அதே போல அவர் தனது வீட்டிலும் சொந்தமாக டிட்டோ என்ற ஜெர்மன் ஷெப்பர்ட் இனத்தைச் சேர்ந்த நாய் ஒன்றையும் வளர்த்து வந்தார். அது டாடாவுக்கு வெறுமனே வளர்ப்பு நாய் மட்டுமல்ல, கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் தனித்து இருந்த ரத்தன் டாடாவுக்கு நல்ல ஒரு நண்பனாகவும் வீட்டில் ஒரு துணையாகவும் டிட்டோ இருந்தது. அதன் காரணமாகவே தனது உயிலில் டிட்டோவுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்பதில் ரத்தன் டாடா உறுதியாக இருந்திருக்கிறார். அதனால் டிட்டோவின் பராமரிப்புக்காக 12 லட்சம் ரூபாயை அவர் உயிலில் ஒதுக்கியுள்ளார். மேலும் தனது சமையல்காரர் ராஜன் ஷாவின் பராமரிப்பில் டிட்டோ இருக்க வேண்டும் என்றும் உயிலில் குறிப்பிட்ட அவர், டிட்டோவை பராமரிக்க ஒவ்வொரு காலாண்டுக்கும் 30,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தனது உயிலில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது 4 கால் நண்பனும் கூட நான் இல்லாமல் போனால் சிரமப்படக்கூடாது என்பதால் இந்த ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறார் ரத்தன் டாடா. அது மட்டுமின்றி தனது வீட்டில் பணிபுரிந்தவர்கள், உதவியாளர்கள், தற்காலிக ஊழியர்கள், சமையல்காரர், டிரைவர் என அனைவருக்கும் கணிசமான பணத்தை ஒதுக்கியுள்ளார். இப்படி ஊழியர்களுக்கு மட்டும் அவர் 3.5 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்துள்ளார். மேலும் பக்கத்து வீட்டுக்காரர் படிப்புக்காக வாங்கிய கடனையும் தள்ளுபடி செய்துள்ளார். இதுபோக தனது 10,000 கோடி ரூபாய் உயிலில் பெரும் பகுதியை அவர் ட்ரஸ்டுக்கு எழுதி வைத்திருக்கிறார். இப்படி தன்னை சுற்றி இருந்த அனைவருக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல பாதுகாப்பை செய்துவிட்டு மறைந்திருக்கிறார் ரத்தன் டாடா.